வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சம் பழத்தினுடைய ஜூஸ் உடைய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். தோலில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் சுருக்கங்களை எலுமிச்சை ஜூஸ் நமக்கு குறைக்கிறதுங்க மக்களே. வாய் துர்நாற்றத்தை எலுமிச்சை ஜூஸ் போக்கி சீரான சுவாசத்தை நமக்கு கொடுக்கும். நுரையீரல் தொற்றுகள் எல்லாத்தையுமே எலுமிச்சை ஜூஸ் தான் நமக்கு குறைக்கிறது. எலுமிச்சம் பழத்தில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்கு. ஸோ எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும்போது நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும்போது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதெல்லாம் தடுக்கப்படுகிறதுங்க மக்களே. இந்த நன்மைகள் மட்டும் கிடையாது, ஏராளமான மருத்துவ நன்மைகளை எலுமிச்சை ஜூஸ் நமக்கு கொடுக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸ் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் மக்களே. தொடர்ந்து தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் நம்ம குடிச்சிட்டு வரும்போது நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட் கிடையாது, மருத்துவ நன்மை தான் கிடைக்கும். ஸோ அதுலேயும் நமக்கு வந்து விட்டமின் சி எனும் உயிர் சத்து கிடைக்கும் பொழுது ரத்த அணுக்கெல்லாம் நமக்கு வந்து சிறப்பாக இருக்கிறதால பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நம்ம வந்து குறைச்சிக்கலாம். ஹை பிபி என்று சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை இருக்கவங்களாம் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும்போது நலம் பெறலாம். அதாவது அந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுறலாம். இதுக்கு காரணம் எலுமிச்சம் ஜூஸில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் தான் இருக்குது. ஸோ இந்த பொட்டாசியம் என்ன பண்ண முடியும்னா நம்மளுக்கு அந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணுது. குறிப்பாக பொட்டாசியம் மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டுறதால நம்ம எப்போதுமே ஆரோக்கியமாக இருப்போம். தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும் போது சைடு எஃபெக்டே இல்லாமல் நம்மளுடைய உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சம் பழத்துடைய ஜூஸை கலந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் நம்ம குடிக்கும் பொழுது உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள்லாம் கரைந்து உடல் எடை சைடு எஃபெக்டே இல்லாமல் குறையிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். எனவே ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் யாரெல்லாம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைச்சு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ நீங்களாம் தினமும் காலையில் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். விரைவாக உங்களுடைய உடல் எடை குறைந்து வருவதை நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. தொண்டை வலி சரியாவதற்கு, தொண்டை புண் சரியாவதற்கெல்லாம் நம்ம எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். குறிப்பாக எலுமிச்சை பழத்தினுடைய அந்த ஜூஸ் இருக்குங்க இல்லையா, அதன் மூலமாக நம்ம வாய் கொப்பளிப்பதன் மூலமாக தொண்டை வலி மற்றும் தொண்டை கோளாறுகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து தொண்டை வலி, தொண்டை கோளாறு, தொண்டையில் வந்து புண்ணெல்லாம் ஏற்படும். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு கிருமி நாசினியை வந்து உள்ள செலுத்தும் பொழுது அது அந்த பிரச்சனையெல்லாம் கியூர் பண்ணிடும். எலுமிச்சம் பழத்துடைய ஜூஸ் இருக்குங்க இல்லையா, அது ஒரு உயர்ந்த கிருமி நாசினி. இப்போ நம்ம அந்த எலுமிச்சம் பழத்தால் வாய் கொப்பளிக்கும் பொழுதும் தொண்டையில் எலுமிச்சம் பழம் ஜூஸை கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் விழுங்கும் போதும் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கியூர் பண்ணிட்டு எலுமிச்சை ஜூஸ் கடுமையான தொண்டை வலி, தொண்டை கோளாறுகளுக்கு வந்து தீர்வு தரும். குறிப்பாக தொண்டை புண் எல்லாமே வந்து நம்மளுக்கு சரியாகிறதுக்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். ரத்த கொதிப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் குறைத்துக் கொள்வதற்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். எலுமிச்சம் பழத்தினுடைய மற்றொரு சிறந்த பயன், அது வந்து நம்ம ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது அப்படியே நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போதோ ரத்த கொதிப்பு அதை வந்து நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மற்றும் நம்மளுடைய உடலை வந்து சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஓய்வளிக்கும். கடுமையான உடல் உழைப்பு மேற்கொண்டிருக்கிறவங்க எல்லாம் சோர்வடையும் போது மறுபடியும் ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக அவங்களுக்கு திருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். எலுமிச்சை ஜூஸ் நம்மளுடைய மன அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்திடும். ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே ரிலீவ் பண்ணி மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தி மனச்சோர்வெல்லாம் இல்லாமல் பண்ணிடும். இதன் மூலமாக ரத்த கொதிப்பு நமக்கு வந்து கியூர் பண்ணுறதுக்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். செரிமான பிரச்சனை சரியாவதற்கு எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய உடலில் செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா உடலில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும். எனவே தொடர்ந்து நம்ம எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே அடித்து இழுத்து கொண்டு வெளியே கொண்டு வந்துடும். இதனால கழிவுகள் நம்மளுடைய உடலில் தேங்காது. நச்சு பொருள்களாக வெளியேற்றப்பட்டாலே பல பிரச்சனைகள் நமக்கு கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக்கலாம். அப்போ செரிமானம் சார்ந்த பிரச்சனை, மலச்சிக்கல், அஜீரணம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கெல்லாம் நம்ம எலுமிச்சை ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். மூட்டு வலி சரியாவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். தொடர்ந்து நம்ம எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும்பொழுது அந்த எலுமிச்சம் பழத்துடைய ஜூஸ் வந்து என்ன பண்ண முடியும்னா நமக்கு அதில் கூட சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் பொழுது மூட்டு வலி பிரச்சனை விடுபடலாம். அப்போ எலும்புக்கு அது வந்து நன்மை செய்யும். ஸோ இப்போ குறிப்பாக சொல்ல முடியும்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது. ஸோ குறிப்பாக அந்த மூட்டு வலி, அந்த ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனையில் சிக்கி கொண்டு இருக்கிறவங்களாம் அதை கியூர் பண்ணுறதுக்கு எலுமிச்சை ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளலாம். பிஹெச் அளவுகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த அமிலம் சார்ந்த பிரச்சனைகள் அஃபெக்டே ஆக மாட்டீங்க. அதுக்கு நீங்கள் எலுமிச்சை பழத்துடைய ஜூஸை தினமும் எடுத்துக்கொண்டு இருக்கணும். நமது உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. உடலில் அமில பண்புகள் வந்து அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவு ஏற்படுகிறது. எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த உடல்நல குறைவை வந்து நமக்கு வெளியேற்றிடும். ஸோ அப்போ நம்ம பிஹெச் அளவில் எந்த விதமான
விதமான மாற்றமும் நமக்கு இருக்காது, சமநிலையாக இருக்கும், எந்த ப்ராப்ளமும் நமக்கு ஏற்படாது. கல்லீரல் பிரச்சனைக்கு தீர்வளிக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் நம்மளுடைய கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழிக்குது. இதனால் கல்லீரல் சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம விடுபடுவதற்கும் நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். கொழுப்புகள் கல்லீரலில் அதிகமாக நமக்கு சேரும். இதனால் கல்லீரல் சுத்தமடையாது. அப்போ அந்த கொழுப்புகள் எல்லாத்தையுமே குறைச்சிட்டு கல்லீரலை சுத்தமடைய வச்சு கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனை கடுமையாக இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனையால் தீராத அவஸ்தைப்படுபவர்கள்லாம் எலுமிச்சை ஜூஸ் தொடர்ந்து பருகி வரும்போது செரிமானம் அவங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். குடல் ஆரோக்கியம்லாம் நன்றாக இருக்கும். குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் ஊக்குவிக்கப்படுறதால செரிமானம் நன்றாக இருக்கும் போது சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த அஜீரணம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் விடுபட்டு மலச்சிக்கல் பிரச்சனை உடனடியாக நிவாரணம் கிடைக்கும். செரிமானம் எல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸை இந்த ப்ராப்ளத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கியூர் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் எலுமிச்சை ஜூஸை தவறாமல் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்ஸ், அப்புறம் நீரிழிவு வியாதியெல்லாம் அவதிப்படுபவர்கள், இவங்கெல்லாம் தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிச்சிட்டு வரும்போது அந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டுறலாம். கடுமையான வயிற்று வலி, வயிற்று உப்புசம், நெஞ்சு எரிச்சல், கண் வலி, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் எலுமிச்சை ஜூஸில் இருக்குது. எலுமிச்சை ஜூஸ் ஒரு சிறந்த ஆன்டிபயோட்டிக்காக இருக்குது, அதாவது கிருமி நாசினியாக இருக்குது. குறிப்பாக எலுமிச்சை ஜூஸில் பொட்டாசியம் சத்தும் இருக்கிறதால இது இதயத்திற்கு நல்லது சொன்னோம். அதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷரை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். சிறுநீர் அடைப்பு நமக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு விலக ஆரம்பிச்சிடும். உடல் நச்சுக்களை எலுமிச்சை ஜூஸ் தான் வெளியேற்றும். உடலினுடைய தற்காப்பு சக்தி எலுமிச்சை ஜூஸால் நமக்கு பெருகும். உடல் உப்பினால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஒரு குண்டா இருக்கு அப்படின்னா, அதாவது கடல் உப்பை சாப்பிட்டு உடம்பு உப்பி போன மனிதர்கள்லாம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது திரும்ப அவங்களுடைய கட்டழகு மேனியை திரும்ப பெறலாம். காரணம் எலுமிச்சம்பழ ஜூஸ் அதை சரி பண்ணும். நமக்கு வெயிட் லாஸ் பண்ணி ஆரோக்கியமான முறையில் நம்மளுடைய உடம்பை ஸ்ட்ரக்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி தரும். எலுமிச்சம்பழ ஜூஸ் நமக்கு இருக்கக்கூடிய பித்தத்தை போக்கும், தலைவலியை தீர்க்கும், மலச்சிக்கலை விளக்கும், தொண்டை வலியை போக்கும், வாந்தியை நிறுத்தும், காலரா கிருமிகளை ஒழிக்கும், பல் நோய்களை குணப்படுத்தும். சர்ம நோய்களை நம்மளுடைய எலுமிச்சை ஜூஸ் நமக்கு குணப்படுத்தும். டான்சிலை தடுக்கும், விஷத்தை முறிக்கும், வாய்ப்புண்ணை ஆற்றும், தேல்கடிக்கு உதவிகரமாக இருக்கும், மஞ்சள் காமாலையை நீக்கும், வீக்கத்தை குறைக்கும், வாயுவை அகற்றும், பசியை உண்டாக்கும், விரல் சுற்றிற்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். யானைக்கால் வியாதியை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய எலுமிச்சை ஜூஸில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. எலுமிச்சம்பழத்தில் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த எலுமிச்சம்பழம் நீரிலும் காற்றிலும் ஏற்படக்கூடிய கதிரியக்க அபாயத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கு. அந்த ஆற்றல் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எலுமிச்சம்பழத்தினுடைய தோலில் இருக்கக்கூடிய ஃபியோஃப்ளோவின் என்ற சத்துக்கு இருக்குது. தொடர்ந்து எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது கதிர் இயக்கத்தை தாங்கி நம்மளால் தப்ப முடியும். புற்றுநோய்க்காரர்களுக்கெல்லாம் எக்ஸ்ரே சிகிச்சையால் ஏற்படக்கூடிய கதிர் இயக்க தீங்கி எல்லாம் நம்ம தீர்க்க கொள்வதற்கு, அதை முன்னாடியே தடுக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு எலுமிச்சை ஜூஸ் கொடுக்கலாம். விளையாட்டு, ஓட்டப்பந்தயம், கடுமையான வேலை, இது எல்லாத்துலேயுமே ஏற்படக்கூடிய களைப்பை நீக்கிறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எலுமிச்சம்பழத்தை உடனே நம்ம கடித்து அதோட ஜூஸை குடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு உடனடியாக புத்துணர்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா அதை பிழிந்து நம்ம சர்க்கரை போட்டு குடிக்கும் போது உடனடி தெம்பு, ஒரு ஆற்றல் நம்மளுடைய உடலுக்கு ஏற்படும், பலம் உண்டாகும். உண்ணாவிரதம் இருந்து முடிக்கிறவங்களாம் மீண்டும் உண்ணும் போது எலுமிச்சம்பழ ஜூஸ் அருந்து விட்டு அதுக்கப்புறம் தான் உணவு உண்ணுவாங்க. இது எதனால நீங்கள் எப்போ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ ரொம்ப நேரம் அவங்க எந்த விதமான ஃபுட்டும் எடுத்துக்காமல் இருக்கும்போது திடீர்னு அவங்க ஃபுட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அஜீரண பிரச்சனைகள் ஏற்படும். அதை முன்னாடி தடுக்கிறதுக்காக தான் எலுமிச்சை ஜூஸ் மாதிரி இந்த மாதிரி பழச்சாறு குடிச்சிட்டு அஜீரண பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும். அப்போ தான் அதனால தான் அவங்க எலுமிச்சை ஜூஸ் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு சாலிட் ஃபுட் எடுத்துக்க போகிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவ உண்மைகள் இருக்கக்கூடிய எலுமிச்சை ஜூஸை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. தினமும் ஒரு டம்ளர் குடிக்கும் போது உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பகுதியில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.